ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து டேஸ்டியான தக்காளி சாதம். இது செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நித்யாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். தக்காளி சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு வெங்காயம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய், தக்காளி வந்து ஒரு 4லேருந்து 5 தக்காளி எடுத்திருக்கேன், கடுகு, சீரகம், உளுந்து, மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. நீங்கள் எடுத்து வச்சுருக்க ரைஸ்க்கு ஏற்ற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு ரைஸை வந்து வடித்து ஆற வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுங்க. கடுகு வெடிச்சிட்டு இருக்கும்போது அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. உளுந்து வந்து ஃப்ளேவருக்காக சும்மா கொஞ்சமாக ஒரு 4 உளுந்து போட்டுக்கோங்க, நிறைய போடக்கூடாது. உளுந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் காரத்துக்கு 3/4 காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணணும். அந்த அளவுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நிறைய பேர் தக்காளி சாதத்தை வந்து இஞ்சி பூண்டெல்லாம் ஆட் பண்ணி குக்கர்லலாம் செஞ்சு வெஜிடபிள் ரைஸ் டேஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஒரிஜினல் தக்காளி சாதத்தோட டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கணுன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். வெங்காயம் வதங்கும் போதே அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. அதில் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு சேர்த்துருங்க. நீங்கள் கடைசியாக சேர்த்திங்கன்னா அது வந்து கரையாது. நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன், அதனால் கரையாது. ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா நம்ம தக்காளி வதக்கும் போது அந்த தண்ணியில் வந்து அது கரைஞ்சிரும். அதனால தான் இந்த வெங்காயம் வதக்கும் போதே அந்த உப்பை நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளியில் இருக்க தண்ணியிலே அந்த உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சிரும். இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு வந்துடும். தக்காளி நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி தொக்கு மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க.
இந்த மாதிரி இருக்கும்போது அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூனால் நான் ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நிறைய போடக்கூடாது. முடிஞ்சால் நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கூட ஆட் பண்ணிக்கிட்டு மீதி பச்சை மிளகாயே காரத்துக்கு போட்டுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய மிளகாத்தூள் ஆட் பண்ணால் டேஸ்ட் வேறு மாதிரி மாறிடும். இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு மீடியமான ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போதும். நான் வந்து 1.5 டம்ளர் ரைஸ்க்கு ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த 5 தக்காளிக்கான அளவு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த 5 தக்காளிக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும் கரம் மசாலா. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொத்தமல்லி நிறைய போட்டுக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கருவேப்பிலை கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா வாசமாக இருக்கும் தக்காளி சாதம். ஃபஸ்ட்டே போட்டாலும் ரொம்ப ஃப்ரை ஆகிடும், இறக்கும்போது போட்டாலும் அதனோட ஃப்ளேவர் இறங்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு அது வேகணும். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வற்றிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். தண்ணியே சுத்தமாக ஆட் பண்ணக்கூடாது. தக்காளியில் இருக்க தண்ணி மட்டும்தான். அந்த தண்ணியும் நல்லா வற்றிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். நல்லா சிம்மில் வச்சே வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி வற்றாமல் இந்த மாதிரி எண்ணெய் பிரியாமல் ஃபஸ்ட்டே ஆஃப் பண்ணிட்டா டேஸ்ட் இருக்காது. மிக்ஸ் பண்ணும்போது ரைஸில் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸோடு மிக்ஸ் பண்ணும்போது தான் தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வானலில் தெரியுது பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்றது. இந்த அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நான் வந்து வடித்து ஆற வச்சு இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆற வச்சுருக்க ரைஸில் அந்த தொக்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம தக்காளி சாதம் நமக்கு டேஸ்ட்டாக கிடச்சிரும். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க தக்காளி சாதம்.